2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். ஹலோ ஹாய், இட்ஸ் ப்ரைஸி. எக்ஸாக்டாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஹாபீஸ்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. என் ஃப்ரீ டைமில் மோஸ்ட்லி சும்மா ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் யாரும் என்கிட்ட ப்ரைஸி உன் ஹாபி என்னென்னு கேட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த கொஷின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பிகாஸ் ஒன்று அதுக்கு பொய் சொல்லணும், இல்லைனா எனக்கு ஹாபியே இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் ஒருவேளை நம்மளை தப்பாக நினைப்பாங்களோன்னு ஒரு பயம். நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஹாபி என்னன்னு கேட்டால் சும்மா வெப் சர்ஃபிங் இஸ் மை ஹாபின்னு பெருமையாக சொல்லுவேன். டு பி ஹானஸ்ட், அப்போது எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது என் ஹாபி அது என் ஹாபின்னு சொல்லும்போது நம்ம தான் லைஃப்பில் ஒன்றுமே கற்றுக்கலன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். சும்மா ரேண்டமாக புக் கலரிங்கில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் டூட்லிங் பண்ணேன், இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணேன், வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், நிறைய ரெசிபீஸ் குக் பண்ண ட்ரை பண்ணேன், ஈவன் நிட்டிங் கூட அப்பப்போ பண்ணுவேன். இது எல்லாமே எனக்கு புதுசு தான், ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கும் அப்போது நான் அதை பண்ணாததுக்கும் 2 ரீசன்ஸ் தான். ஒன்று டைம், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால டைம் இல்லைன்னு என்ன நானே ஏமாற்றிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட டைம் இருக்குது, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ லேர்ன் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட்னு. அண்ட் ஹீ இஸ் ரைட். ஸோ லெசன் என்னென்னா, சம்டைம்ஸ் நமக்கு சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்காது, அதுக்காக நம்மளை நாமே ப்ளேம் பண்ணி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக டைம் இருக்கும்போது புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கலாம், நமக்கு பிடிச்சதை பண்ணலாம். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா நீங்கள் ரீசெண்டாக என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய்.